என் மேல அவங்களுக்கு நிறைய வருத்தம் இருக்கு. ஆனா அதெல்லாம் இந்த ட்ரையல் முடிகிற வரைக்கும் தான் இருக்கும். எனக்கு புரியுது. ஆனா இதுக்கு நடுவுல நான் அங்க வந்து அவங்க எல்லாருக்கும் அது சங்கடமாகி இதெல்லாம் சரியா வருமான்னு தெரியலப்பா. இந்த கேஸ் நடந்து முடிஞ்சு தீர்ப்பு வரப்போ ஒண்ணு ஜனனி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவளா மாறிடுவா, இல்லனா ஒரேடியா அவங்களுக்கு பிடிக்காதவளா மாறிடுவா. ஆனா எது எப்படி போனாலும் நான் ஒரு செகண்ட் கூட எங்க அக்காங்களுக்கு கெட்டது நினைக்க மாட்டேன். நான் செய்யற விஷயங்கள் தான் அவங்களுக்கு பிடிக்காதே தவிர பர்சனலா அவங்களுக்கு எந்த கோபமும் இருக்காது. இந்த கேஸ் விஷயத்துல எங்களுக்குள்ள சிக்கல் இருக்கு. அதான் எப்படி சால்வ் ஆக போகுதுன்னு தெரியல. இப்போ நான் வீட்டை விட்டு சொல்லாம வந்ததுக்கு கூட காரணம் அதுதான். நான் இதுக்கு மேல இமோஷனலா லாக் ஆயிடக்கூடாதுன்னு தான் வெளியே வந்தேன். நான் அவங்களுக்காக யோசிச்சு ஒரு விஷயத்த முன்னெடுத்துட்டு போறேன். நான் அங்க இருந்தா என்னால கேஸ ஸ்ட்ராங்கா ஹேண்டில் பண்ண முடியாது. அதான் சொல்றேன். அக்கா, நீங்க தானே சொன்னீங்க கேஸ் வேற, உங்களுக்குள்ள இருக்க பாண்ட் வேறன்னு. நான் அவங்களுக்காக ஒன்றும் வர சொல்லலக்கா, நீங்க எனக்காக வரலாம்ல. உன்னோட நிலைமை எனக்கு புரியுது பார்க்கவே. அந்த வீட்ல எல்லா விஷயத்தையும் நீ என்கிட்ட தான் ஷேர் பண்ற, எனக்கு தெரியும். ஆனா இப்போ நாங்க வந்தேன்னா அது எல்லாருக்கும் சங்கடமா இருக்கும்ல, அதுக்கு தான் சொல்றேன். அங்க தர்ஷினி இருக்காளா? இல்லக்கா, அவ காலேஜ் போயிருக்கா. ஈஸ்வரி அம்மா தான் அவ எதுலயும் தலையிடக்கூடாதுன்னு சொல்லி ஒதுங்கி இருக்க சொல்லிருக்காங்க. எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும் பார்க்கவே. நீ எதையும் யோசிச்சு ஃபீல் பண்ணாத, சரியா? அங்க அக்காங்கெல்லாம் இருக்காங்க, பாத்துக்கோ. நான் பிசிக்கலா தள்ளி இருந்தாலும் என்னோட இமோஷனல் சப்போர்ட் உனக்கு எப்பொழுதுமே இருக்கும். உனக்கு எப்பயாவது ஏதாவது பேசணும்னா, ஷேர் பண்ணணும்னா நீ எனி டைம் எனக்கு கால் பண்ணலாம். ஆனா ஒன்னே ஒண்ணு, இந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும் என்ன கூப்பிடாத ப்ளீஸ். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். புரியுதுக்கா. நான் உங்களை கூப்பிட்டு கஷ்டப்படுத்த இருந்தா ஐம் சாரி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ அங்க பாத்துக்கோ. டேக் கேர். சரிங்கக்கா. இன்னைக்கு வீட்டுல பந்தக்கால் ஊன்றாங்களாம், அதுக்கு நாம வர முடியுமான்னு கேட்டு கால் பண்றேன். பந்தக்காலா? யார் ஏதோ நம்ம கிட்ட சொல்லவே இல்லை. அந்த அளவுக்கு தான் சக்தி இப்ப நிலைமை இருக்கு. நீங்க உங்ககிட்ட ஏதாச்சும் ஃபோன் பண்ணிருப்பாங்கல்ல? அதுதான் சொல்றேன். இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் அவங்க எல்லாரும் என்ன ஒதுக்கி வச்சுதான் பாப்பாங்க. அதுக்குன்னு ஒரு தகவல் கூட சொல்ல மாட்டாங்களாமா? நீயும் என்ன சக்தி வெளியாள் மாதிரி பேசுற? உனக்கு தான் தெரியும்ல, அவங்க இப்ப என்கிட்ட பேசுற மனநிலைமையிலேயே இல்ல. அவங்க இப்ப வேற ஜோன்ல இருக்காங்க. ஆனா அந்த பார்கவே நினைச்சாதான் கொஞ்சம் பாவமா இருக்கு. நீ அங்க இருந்த வரைக்கும் அந்த பிள்ளைக்கு நீ சப்போர்ட்டா இருந்த, அவளை புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு ஏத்த மாதிரி தேவையானதெல்லாம் பண்ண. அதெல்லாம் இல்ல சக்தி, அங்க இருக்கிற மத்தவங்களும் அவளை புரிஞ்சுக்கிட்டவங்க தான். ஆனா பாவம், இவதான் யார்கிட்டையும் எதுவும் சொல்ல முடியாம அவளுக்குன்னு ஒரு ஷீல்ட போட்டு எல்லாத்தையும் மறைச்சு மறைச்சு வச்சுக்கிறா. என்ன, என்கிட்ட மட்டும் கொஞ்சம் மனசு விட்டு பேசுவா, போக போக சரியாயிடும். ஆனா யாரும் இல்லைன்றதுனால இந்த உலகத்துல எதுவுமே நின்றாதுல. நாம அங்க போகலனாலும் பந்தக்கால் ஃபங்க்ஷன்லாம் நடக்கத்தானே போகுது. ஜனனி, வருத்தப்படுறியா? இந்த ஃபங்க்ஷனை நினைச்சலாம் அதெல்லாம் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை சக்தி. ஆனா நான் இல்லாம எதுவும் யோசிக்கவே மாட்டோன்னு இருந்த அக்காங்கெல்லாம் இப்ப எப்படி மாறிட்டாங்கல்ல. பரவாயில்ல, இதெல்லாம் நடக்க வேண்டிய விஷயம் தானே. வெளிய 1000 பேசினாலும் இந்த மாதிரிலாம் நடக்கும்போது உள்ளுக்குள்ள லைட்டா கஷ்டமா தான் இருக்கு. நானும் மனுஷி தானே, எனக்குள்ளேயும் சில டிசப்பாயின்மெண்ட்ஸ் வேதனை எல்லாம் இருக்கும்ல.
இங்க இரு. எல்லாம் சரியாயிடும். அவங்களாம் இவ்வளோ ஸ்ட்ராங்கா மாறணும்னு தானே நான் ஆசைப்பட்டேன். எல்லாத்துக்கும் என்னை டிபெண்ட் பண்ணக்கூடாது. என்னன்னு இல்லை, யாரையும் டிபெண்ட் பண்ணி அவங்க லைஃப் இருக்கக்கூடாது. அவங்க அவங்களா இருக்கணும்.